श्री போகர் குருவே சரணம். முருகனுக்கு அரோகரா. போகசக்தி திருவடி போற்றி போற்றி. இன்னைக்கு என்ன தாத்தாவை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கமலமுனிநாதர் தாத்தாவை பற்றி நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். இன்னைக்கு கமலமுனி தாத்தா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாத்தாவோடைய சிஷியர்ல இருந்து ஒருத்தர் தான் கமலமுனி தாத்தா. நல்ல ஒழுக்கமான மாணவன் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக சிறந்த சீடன் அப்படின்னு போக தாத்தாவோடைய நவபாசான சிலை செய்யும் போது அவர் கூட இருந்து உதவியிருக்காரு. நம்ம தாத்தாவுக்கு வந்து கமலமுனிநாதர் தாத்தா வந்து ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி புடிப்பாணி தாத்தாவையும் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கமலமுனி தாத்தாவோட ஜென்ம நட்சத்திரம் வருது. அதே அன்றைக்கி பூச நட்சத்திரத்தில் அவர் வர்றாரு. பூச நட்சத்திரம்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? தைப்பூசம் ஞாபகம் வரும். தைப்பூசம்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முருகன் வேல் வாங்கிய நாள். அன்றைய நாள் மாதிரி அந்த அன்றைக்கி நம்ம தாத்தாவோட ஜென்ம நட்சத்திரம் வருது. அந்த அன்றைக்கி 4 to 5 பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு தீபம் ஏற்றி ஓம் கமலமுனிநாதரே போற்றி, ஓம் கமலமுனிநாதர் நமத அப்படின்னு சொல்லி 108 தடவையும் சொல்லலாம், 58 தடவையும் சொல்லலாம், இல்லை 48 தடவை சொல்லலாம், இல்லை 18 தடவை சொல்லலாம். ஆனால் அந்த தடவை சொல்லும் போது உங்கள் மனம் ஒருநிலையாக இருக்கணும். அவர் வணங்கக்கூடிய நேரம் 4 to 5 பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் வணங்கினீங்கன்னா எல்லா உங்கள் பிரச்சனைகள் எல்லாமே சித்தர்களுடைய ஆசீர்வாதத்தால் விலகும். ஆனால் இன்றைய காலத்தில் நம்ம மன நிம்மதி இல்லாமல் நம்மளுக்கு ஒரு ஆறுதல் இல்லாத நிலை இன்றைக்கி வந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கெல்லாம் வந்து நம்ம தாத்தாவை வழிபாடு பண்ண நம்மளுக்குள்ளேயே ஒரு தைரியமும் நம்மளுக்குள்ளே ஒரு ஆற்றலும் வரும். எல்லா தாத்தாவை வந்து வணங்குங்க. போக சித்த திருவடி போற்றி போற்றி.